செல்வத்தோட ட்ரெஸ் பொட்டியை எங்க எடுத்து வச்சிருக்க? அண்ணி தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா எடுத்து வச்சிருப்பாங்க. நீ என்னடி உங்க அண்ணி ரொம்ப தான் மெச்சிக்கிற? மெச்சிக்கலமா, அண்ணிய பிடிக்காட்டி கூட உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம 2 பேரை விட அண்ணி தெளிவுதான். பாட்டி, டிஃபன் சாப்பிட்டீங்களா? என்ன சார் இப்படி கேக்குற? எனக்கு வேணுங்கிறத நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன். என் சின்ன பையன் விட்டு கல்யாணம் சாப்பிட்டு வாங்கி நிறைய வெத்தலை பாக்கு போட்டு வந்துட்டேன். ஏ சரோ, பேசுறதுக்கு ஆள் கிடைச்சதும் வெட்டி கதை பேச ஆரம்பிச்சிட்டியா? தினமும் இந்த கிளவிட்ட பேசிட்டு தானே இருக்க. இப்ப என்ன அரட்ட வேண்டி இருக்கு? ஆமா, செல்வத்தோட ட்ரெஸ் எடுத்து வச்சுமே, அந்த பெட்டி எங்க வச்ச? அந்த பெட்டியெல்லாம் ரூம்குள்ள எடுத்து வச்சிருக்கேன். சரி சரி, வேற வேலை இருந்தா போய் பாரு போ. இல்ல, எல்லாத்தையும் ரூம்குள்ள நான் ஒழுங்கா எடுத்து வச்சிட்டேன். வேலை எதுவும் இல்ல அத்தை. அது எப்படி கல்யாண வீட்டுல வேலை இல்லாம இருக்கும்? எல்லா வேலையும் நீதான் இழுத்து போட்டு செய்யணும். மூத்த மருமகனா சும்மாவா? ராசம், ஏன் அந்த பிள்ளை இந்த விரட்டுற? நீ யாரும் வந்த பாடிலையே. ஏ கிழவி, நீ சும்மாரு. சரோ, நீ போய் அங்க உட்காந்துருக்கவங்க எல்லாம் சாப்பிட சொல்லு. சமையல் வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு போய் பாரு. சும்மா நின்னுட்டே இருக்காத. என்னடி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க. பிறந்து விட்டு ஆளுங்க வரலையேன்னு கவலையா இருக்கியா? அவங்க எல்லாம் வருவாங்க. உள்ள போய் வேலையை பாரு போ. சரிங்க அத்தை. பாட்டி, குழந்தைய வச்சுக்கோங்க. அம்மாடியோ, எப்பா எப்படியோ ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. டேய் சிவராமா, நம்ம கோபி கல்யாணம் ஆச்சு, அதே மாட்டேன். அதான் பத்திரிக்கை போட்டுருச்சுல, அது தெரியாம தான் கல்யாணத்துக்கு வந்தியாக்கும். அதெல்லாம் யார் பார்த்தது? சகல கோபி கல்யாணம் நடந்தப்ப பந்தி பரிமாணம் ஞாபகம் இருக்கா? அது ஏன்டா என்கிட்ட சொல்ற? இந்த இருக்கான் சமையல்காரன், அவங்ககிட்ட சொல்லு. ஏய், என்ன கிண்டலா? கண்டதை தின்னு கடிசல கிடந்த ஞாபகம் இருக்கா? பிரியா கொடுக்கறாங்கன்னு எல்லாத்தையும் தின்றாத. வேணுங்கிற அளவுக்கு தின்னு ரெஸ்ட் எடுத்துக்க. சாடாம வெறும் வயிறா வருவான். வந்த இடத்துல என்ன பேசிருக்கீங்க? முதல்ல உள்ள போங்க. ஆந்தைக்கு கண்ணாடி போட்ட மாதிரி. நம்மளுக்கு கல்யாணம் நடந்த அதே மண்டபம் ஞாபகம் இருக்க? என்னால் மறக்கவே முடியாது. என்னைய பார்த்து முத நீ சிரிச்ச இடம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். என்ன சிரிச்சிட்டு இருக்க? வா வாங்க வாங்க வாங்க. வணக்கம். என்ன போஸ், நீ மட்டும் வந்திருக்க? பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வரலையா? இன்னும் இல்லையா? அப்ப வந்துருவாங்க. சரி சரி. பாட்டி, கோபி கண்ணு. வணக்கம் பாட்டி. வணக்கம். வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? அத்தை சரோக்கால எங்க? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா ஆளா தெரியலையா? வந்தது அக்காவை தேடுற? உள்ளதா இருக்கா, போய் பாரு. இந்த வாரம். சரி. மாப்ளே, வாட் a long journey. டேய், இங்க எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். இந்த மண்டபத்தோட விலை என்னவா இருக்கும்? எனக்கு வாடகை தான் தெரியும், விலை எல்லாம் தெரியாது. ஏன் அதெல்லாம் கேக்குறீங்க? வேற ஒண்ணும் இல்ல சார், ஒரு ப்ராஜெக்ட பத்தி தாட் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அதான் கேட்டேன். ஓகே ஓகே. எல்லாருக்கும் நான் காஃபி அனுப்புறேன். இருங்க இருங்க. இந்த காஃபி டீல நாங்க சாப்பிடுறதுல போன்விட்டா ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கொடுங்க. அவங்க கேட்டதை கொடுத்து அனுப்பு. சரி. ஏங்க ஒரு நிமிஷம். ஏண்டா, இது என்ன கல்யாண மண்டபமா இல்ல ஹோட்டலாடா? ஹோட்டல்ல ஆர்டர் பண்ண மாதிரி பண்ற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. இருக்கிறத கொடுங்க, அன்போட சாப்பிடுறோம். இருக்கிறத கொடுங்க, குடிப்பாரு. பிரியா கொடுத்தா பெனால கூட குடிப்பான் அந்த ஆளு. ஒரு கேன்ல கொண்டு வாங்க, குடிப்பாரு. நீங்க எல்லாரும் இப்படி வேடிக்கை பேசுறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கீப் இட் அப். இதே மெயின்டைன் பண்ணுங்க. மறுபடியும் வேடிக்கையா? அவங்க கேட்டதை கொண்டா. எல்லாரும் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. வணக்கம். உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்ததை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவா இருக்குங்க. முதல்ல காஃபி கொண்டு வர சொல்றேன். ஒரு 1/2 hour பொறுத்து எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி சரி, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த ஆள் அதுக்கு தான் வந்திருக்காரு. இருங்க, இதோ வந்துடுறேன். என்ன ரவி, பிசினஸ்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன மாமா, அப்பாவை இன்னும் காணோம்? என்னன்னு தெரியல, என்ன காணுமே. அழகர் குளத்துல இருந்து வர வேண்டுமா? நாமெல்லாம் இங்க இருக்கோம், அதனால சீக்கிரம் வந்துட்டோம். மண்டபம் நல்லா பெருசா இருக்குல்ல? கரெக்ட் ரவி, நாம 2 பேரும் ஒரே தாட்ல இருக்கோம். நான் என்ன திங்க் பண்ணேன்? வேற ஒண்ணும் இல்ல ரவி, இதே மாதிரி ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி வாடகைக்கு விடலான்னு இருக்கேன். நல்ல ஐடியா தானே? ஏன்னா
வருஷத்துல 3 மாசத்தை தவிர மத்த 9 மாசம் பிஸியா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை கட்டி வச்சோம்னா வாடகை வாங்கி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஏண்டா மண்டபம் கட்டுறதுக்கு லோன் வாங்க வேண்டாமா? அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும் மச்சான். நிறைய சோர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. அது சரி, சோர்ஸ் இருக்கட்டும். வாங்குற லோன் திருப்பி கட்ட வேண்டாமா? நம்ம கோபி எதுக்கு இருக்கான்? அதுக்கு சொல்ல மச்சான், பணத்தை வாங்கினோம்னா திருப்பி கட்டி தானே ஆகணும். அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரி, மண்டபம் கட்டுறதுக்கு இடம் இருக்கு. எந்த இடம்? பைத்தியக்கார மாதிரி கேக்குறான் பாரு. நம்ம வீட்டை இடிச்சு கட்டுருவோம். ஐயோ நம்ம வீடா? என்ன எங்க அப்பனே உட்காந்து கேட்டுட்டு இருக்காரு, நீ என்னமோ உங்க அப்பா வீட்டு சொத்த மாதிரி ஃபீல் பண்ற? மாப்ள உருப்புறக்கு வழி சொல்லி இடிக்கிற வழி சொல்லிட்டு இருக்க. ஆமா மாப்ள, வீட்டு இடிச்சா நம்ம எங்க தங்குறது? ஏய், கல்யாண மண்டபத்துக்கு நிறைய வாடகை வரல, எல்லாரும் தனித்தனியே வாடகை இருக்க வேண்டியதான். சப்போஸ் உன்னால வாடகை கட்ட முடியலன்னு வச்சுக்க, குமார் கல்யாண மண்டபத்துக்கு நீ ஒரு வாட்ச்மேனா இருந்துட்டு போ. டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பயல கொலகாரனா மாறிட்டோம் நான். இப்ப மட்டும் நீ என்ன ரொம்ப நல்லவனா? அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கை கொண்டுட்டியடா பாவி. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இருங்க ரவி, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நாங்க இப்படிதான் ஏதாவது ஜாலியா பேசிட்டு இருக்கோம். இல்ல நிஜமாவே வேலை இருக்கு. அப்படியா? இல்ல சரி. பக்கத்துல ஒருத்தர் பார்க்கணும், பார்த்துட்டு வந்துடுறேன். வரேன் சரியில்ல, வரேங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. காஃபி டீ ஹார்லிக்ஸ் சொன்னாங்க, எதுவும் வரல. இந்த ஆளுக்கு பினாயில் கூட வரலையா மாப்ள? டேய் இருடா, நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் விஜய், என்னாலதாங்க சரியாவே புரிஞ்சுக்க முடியல. என்ன புரிஞ்சுக்க முடியல? என்ன 2 பேரும் டக்குன்னு அமைதியாயிட்டீங்க? எதுவும் பர்சனலா பேசிட்டு இருந்தீங்களா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். ஐயோ இல்ல கோபி, உங்ககிட்ட என்ன ரகசியம்? நான் விஜய் கிட்ட முதல்லயே சொன்னேன், கோபி கிட்ட எதையுமே மறைக்காதன்னு. ஆனா அவதான் தயங்கி தயங்கி எல்லாத்தையும் தள்ளி போட்டா. சரிங்க, விஜய் சொல்லல, நீங்க சொல்லிருக்கலாம்ல. நான் எப்படி கோபி சொல்ல முடியும்? இந்த விஷயத்த விஜய் தானே உங்ககிட்ட சொல்லணும். அவளே தயங்கும் போது அவளை மீறி நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா கோபி, எனக்கு தெரியும் நீங்க விஜயோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையே சொல்ல போனா முதல்ல எனக்கு உங்க மேல பெரிய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு நாள் கார்மெண்ட் ஃபேக்டரியில மொட்டை மாடியில ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுறத நான் கேட்டேன். பொண்ணுங்களோட கஷ்ட நஷ்டத்தை பத்தியும் வாழ்க்கையில அவங்களுக்கு வர பிரச்சனைகளை பத்தியும் தெளிவா நீங்க பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் விஜய நம்பி உங்ககிட்ட ஒப்படைக்கலாங்கிற முடிவுக்கு வந்தேன். நல்ல முடிவுக்கு தான் வந்தீங்க. அப்பவே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம்ல. எவ்வளவு நாள் திரும்ப நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம். என்ன பாக்குறீங்க? என்னால எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் உங்க மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகலன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்னால நம்பவே முடியல. எதை நம்ப முடியலங்கிறீங்க? மத்தவங்களுக்கு 1000 உபதேசம் பண்ணலாம், ஆனா தன்னோட பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே எந்த ஆம்பளையாலையும் ஜீரணிக்க முடியாது. ஆனா நீங்க எப்படி கோபி இந்த வயசுல? எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இங்க பாருங்க, இதுல பிரமிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ஏற்கனவே விஜய்ட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இதே விஷயத்த ஒரு 10 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு பிரச்சனை பண்ணோம், இந்த விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு சண்டை போட்டோம், இந்த விஷயத்துக்காக ராத்திரி பாலா தூங்காம மன உளைச்சல் பட்டோன்னு நமக்கே வேடிக்கையா இருக்குங்க. இனிமே இதை பத்தி பேச வேணாங்க. வாங்க கல்யாண வேலையை பார்க்கலாம். வா. என்னப்பா, என்ன தகராறு? ஒன்றும் இல்லை சார், ஆ? கிளச்சு வர வந்துடுது சார். கிளச்சு வயிறு அறுந்து போச்சா? ஆ, என்னப்பா நம்மனு நட்டாவத்தில் விட்டீங்கன்னா கல்யாண மண்டபம் வரைக்கும் போகணும்ல? நான் என்ன சார் பண்ணுறது?
கல்யாண மண்டபங்கிறது 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது, நடந்தே போயிடலாம் சார். 1/2 கிலோமீட்டர் இப்படியா நடந்து போகிறது? குழந்தை மூட்டை முடிச்செல்லாம் வச்சுக்கிட்டு. சரி சரி, வேறு ஆட்டோ தான் பிடிக்கணும். எவ்வளோ ஆச்சு சொல்லு, பணத்தை வாங்கிக்க. இறங்கும்மா. 80 ரூபா ஆகுது சார். சரி இந்த பொடி. வாம்மா, குழந்தை பையன்ல ஞாபகம் எடுத்துக்க வா. சில்லறை இல்லை சார். சில்லறை இல்லைன்னா எங்கேயே போவோம்ப்பா. சரி கொண்டா, அந்த கடையில் இருந்தா பாப்பா. ஐயா கடைக்காரியா, 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்தா கொடுக்கலாம். சில்லறை இல்லைங்க. உங்ககிட்ட இல்லையா? என்ன பண்றதுப்பா சார்? சில்லறை தானே நான் தரேன் சார். வாங்க வாங்க ஐயா. ஆட்டோக்காரர்கிட்ட சில்லறை இல்லை, கடைக்காரர் இல்லைங்கிறாரு. ரொம்ப நன்றி. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? என்னடா கோகுல், பர்சனலா ஹெல்ப் பண்ற? பெருசுங்களை எப்போ மதிக்க ஆரம்பிச்ச? டேய், இது மேட்ரே வேறடா. என்ன மேட்ரு? ஒரு வகையில இந்த பெருசு நமக்கு ரொம்ப நெருக்கம்னா மாமனார் மாதிரி வச்சுக்கேன். என்னடா சொல்ற? அது இத போறாரு சிதம்பரம், இவர் பொண்ண நம்ம இளங்கு கொஞ்ச நாள் கரெக்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தான். ஓஹோ. இப்போ அந்த பொண்ணு மெட்ராஸ்ல வேற ஒருத்தனை கட்டிட்டு செட்டில் ஆயிடுச்சு. ஆனா அழகர் குளத்துக்கு போய் சிதம்பரத்து பொண்ணுனா கண்ணகிக்கு அக்கா தங்கச்சின்னு ஒரு பேரு. எப்படி இருக்கு பாத்தியா நாடு? இந்த கண்ணகிக்கு ஏற்ற மாதிரி புருஷனும் கூட வந்து சேர்ந்தானுங்கடா. நான் சில்லறைக்கு ஓட ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. நில்லியா ஏறுங்க சீக்கிரம். முன்னாலே வந்தீங்களா? நாங்க வந்துட்டோம், நீங்க தான் லேட். பஸ்ஸே கொஞ்சம் லேட்டு, அப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்தேன். வழியில அவன் ரிப்பேரு, அப்புறம் வேற ஆட்டோ பிடிச்சி இங்க வர்றேன். வா உள்ள உட்காந்து பேசுவா. செரிடி குட்டி. கல்யாண ஏற்பாடுலாம் பிரமாதமா நடக்கிறாப்புல இருக்குது. உள்ள வாங்க. சரி வாங்க இல்ல இப்படி உட்காரு வாங்க. வா எல்லாரும் சொன்ன மாதிரி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இப்படி பேசுறீங்க? எங்க வீட்டு கல்யாணம் இல்லையா? வர வேண்டியது எங்க கடமை இல்லையா? பாத்தீங்களா, இந்த மாதிரி சொந்த பந்தம் எல்லாம் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. எவ்வளவு எளிமையா பேசுறாரு பாரு. ஐயா, உங்க அறிமுகம் கிடைச்சது எங்களுக்கு பெருமை. ரொம்ப நல்லதுங்க. நீங்க தங்கறதுக்கெல்லாம் ரூம் ஏற்பாடு பண்ணியாச்சு. உங்களுக்கு எது தேவைனாலும் சொல்லி அனுப்புங்க. கவலையே படாதீங்க. அதை கவனிக்கிறதுக்கு தனியா ஒரு ஆள் போட்டிருக்கேன். எல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. எங்களை பத்தி கவலையே படாதீங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கு, நீங்க ஜோலி பாருங்க. சரிங்க. என்னமாமா இவ்வளவு லேட்டா வர்றியா? நீ ஏன் இப்பதான் வர? நான் முன்னாடியே வந்துட்டேன். என்ன மாமா வந்தோடனே குழந்தை கொஞ்சம் ஆரம்பிச்சு. நம்ம வீட்டுக்கு இவதான் மகாராணி. கொஞ்சம் என்ன ஒண்ணு சொல்ற? அப்ப நாங்களே யாரு மாமா? இந்த மகாராணிக்கு வேலை செய்யற வேலைக்காரி. வீட்டு மகாராணிக்கு நீங்க பணிவிட செய்யுங்க, என் தங்கச்சிக்கு தான் படிச்சாங்க. என் பொண்ணுக்கு பணிவிட செய்யறதுக்கு எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். சரிம்மா சொல்றவங்க சொல்லட்டு விடுமா. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு சாவகாசமா வரீங்க? லீல அப்பவே வந்துருச்சு. இல்ல முன்னாடியே வந்துட்டேன், ஒரு வேலையா வெளியில போயிட்டு வரேன். ஆமாப்பா, எனக்கு போன வேலை முடிஞ்சுதா? அப்புறம் வியாபாரம் எப்படி நடக்குது? சுமாரா போயிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க, போக போக தேறிட்டேன். அப்புறம் விஜி, கோபி மாப்பிள்ள தொழில் எப்படி இருக்குது? மாமா சூப்பரா இருக்கு மாமா. மிஷின்லாம் வந்து இறங்கிருச்சு, கட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நல்லா வரும் மாமா. பாத்து மாமா, உங்க ஹிஸ்டரி இதுக்கு முன்னாடி நல்லா இல்ல, ஏகப்பட்ட தோல்விகள். சும்மா மக்கடா, போஸ் என்ன பழைய போஸ் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஆளுக்கு ரொம்ப தேறிட்டேன். அம்மா நீ என்ன ஹிஸ்டரி சரித்திரம்னு சொல்லி இருக்கிற? அவங்க உங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி சரித்திரம் இருக்கு. ஏன் உனக்கு இல்லையா? நீ காய்ச்சல் போய் சொல்லி விட்டு ஸ்கூலுக்கு மட்டும் போட்டியா? ஏமாத்துறது நாங்களா? நாங்களும் ஏமாத்துறேன். எங்களை ஏமாத்துறது நீ, உங்க அம்மா, உங்க அப்பா. முழு
ஏமாத்திரியா அந்த செல்வத்தை கூட இன்னொரு தடவை செல்வத்தை பத்தி பேசுறேன் வெட்டி பொடி போட்டுருவேன். செல்வத்துக்கு லீலாவை தான் பேசணும். ஒண்ணு இருந்தா நல்ல கேட்டுதான் வருவாங்க. ஆனா ஒத்து வரல விட்டுட்டோம். நீயும் அதே இப்படி தொங்கிட்டு இருக்க. நீயோட தான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் எடுத்து சுடுகாட்டுக்கு அனுப்பிட்ட. அதுக்கு மேல எங்க பொண்ணை குடும்பப்படுத்தி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இங்க வந்து தினமும் பேசிட்டு இருக்க. அலர் குலத்தை விட்டு வெளில போக முடியாது சொல்லிட்டான். என்னங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? லீலா வா வீட்டுக்கு போலாம். என்னங்க என்ன சொல்றீங்க? சொல்றேன் இல்ல, எங்க கல்யாணம் போயிட்டு காலையில கல்யாணத்துக்கு வந்துடலாம். எதுக்குங்க? ப்ளீஸ் நான் சொன்னா கேளு. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். இதோ வரேங்க. போய் சாப்பிடலாம். வாங்கம்மா வாங்க. வாங்க சாப்பிடுவோம். வா. வாங்க. நீங்க வரலையா? இல்ல மாமா, நானும் லீலாவும் வீட்டுக்கு போறோம். வீட்டுக்கு போறீங்களா? சாப்பிட்டு போங்க. இல்ல வீட்டுல யாரும் இல்ல. அதுக்கு என்ன, சீக்கிரம் சாப்பிட்டு போக வேண்டியதானே? இல்ல தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. ரொம்ப நோவுதா? அப்ப சரி, பாத்துமா மருந்து எதுவும் கொடுமா. சரி காலையில வெள்ளன்னு வந்துருங்க. சரி மாமா. நல்லது. வரேன்ப்பா. அப்ப கிளம்புங்க.